என் நாட் போடும்போது ரொம்ப குழப்பமாக இருக்கா? எந்த லூப் வெளியெடுக்கணும், எந்த லூப்பில் நாட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்காக தான். எல்லா டவுட்டும் நம்ம இந்த வீடியோவில் சரி பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே. எவ்வளோ ஸ்டிச்சஸ் கற்றுக்கிட்டாலும் ஸ்டிச்சஸை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது என் நாட். இந்த என் நாட் சரியாக இல்லை அப்படின்னா நம்ம போட்ட ஸ்டிச்சுக்கு யூஸே இல்லை. ஏன்னா என் நாட் சரியாக வரல அப்படின்னா அவ்வளோ ஸ்டிச்சும் கண்டிப்பாக ரிமூவ் ஆகிரும். என் நாட் தான் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங் கொடுக்கறது. அந்த என் நாட் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனம் சிதறாமல் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என் நாட் போடுறது எப்படி அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் போட போகிறோம். செயின் ஸ்டிச்சில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேக் செயின் ஸ்டிச் கண்டிப்பாக போடணும். செயின் ஸ்டிச் பற்றின ஃபுல் வீடியோ கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 4-5 செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுக்கிறேன். நான் நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள், ரொட்டேட் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். இப்போது நான் ஒரு லூப் நான் எடுத்திருக்கேன். நம்ம கடைசியாக போட்ட ஸ்டிச்சோட லூப் கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். ஓகேவா? பாருங்கள், இதுதான் அந்த லூப். கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. நம்ம பழகும்போது கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கடைசியாக போட்டோம்ல ஸ்டிச், அந்த ஸ்டிச்சை ஒட்டி அப்படியே நீடில் இறக்கி இன்னொரு த்ரெட் நான் உள்ளேருந்து வெளியே எடுக்க போகிறேன். ஓகேவா? கீழேருந்து மேலே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம முதல்ல போட்ட ஸ்டிச் கீழே இருக்குது. ரொம்ப நல்லா கவனிங்க. இப்போது ஸ்டிச் கீழே இருக்குது. நான் 2வது ஸ்டிச்சுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி முதல்ல கீழே போன ஸ்டிச்சை நான் பிடிக்கிறேன். ஹூக் பார்ட்டை வச்சு பிடிச்சு என்னோடய மோதிர விரல் இருக்குல்ல, அந்த மோதிர விரல் வச்சு 2வது லூப்பை கொஞ்சம் உள்ளே ப்ரெஸ் பண்ணுறேன். நம்ம கீழே தள்ளிவிடும் போது நமக்கு முதல் லூப்புக்கு உள்ளே போய் நமக்கு என் நாட் விழுந்துடும். இன்னும் கூட நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்ம போட உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 4-5 செயின் ஸ்டிச் நம்ம போட்டுடலாம். இப்போ ஒரு பெரிய லூப் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் லூப் எடுத்துட்டேன், நல்லா பெருசாக எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம அதே இடத்துல, அதாவது நம்ம கடைசியாக செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அது பக்கத்துலேயே நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம பெரிய லூப் இன்னொரு செகண்ட் லூப் நம்ம எடுக்க போகிறோம். கீழே த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கீழே உள்ள த்ரெட்டை நம்ம செகண்ட் லூப் வரும்போது ஃபஸ்ட்டு லூப் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், செகண்ட் லூப் நீடிலில் பிடிச்சிருக்கிறேன். நீடில் பிடிச்சி மேலே இழுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு லூப் எனக்கு கீழே போயிடுச்சு. அப்படி தானே? இப்போது செகண்ட் லூப்புக்கு உள்ளே நம்ம நீடில் இன்சர்ட் பண்ண போகிறோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லூப் எது, செகண்ட் லூப் எது அப்படின்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ செகண்ட் லூப் தான் நான் பிடிச்சிருக்கிறேன். இப்போது நான் செகண்ட் லூப்புக்கு உள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு லூப் கீழே இருக்குல்ல, லூஸாக இருக்கிற அந்த த்ரெட்டை நான் பிடிக்க போகிறேன். பாருங்கள், நம்ம அந்த ஹூக் பார்ட்டை வச்சு பிடிச்சு அந்த பிடிச்சது நமக்கு செகண்ட் லூப்புக்கு மேலே வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், பிடிச்சிட்டேன்னா இப்போ செகண்ட் லூப் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு லூப்புக்கு உள்ளே போய் நமக்கு என் நாட் விழுந்துடும். பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக காட்டியிருக்கேன் உங்களுக்காக தான். மேலே இந்த த்ரெட் தெரியுது அப்படின்ட்டு ஒரி பண்ணாதீங்க. அதை நம்ம சரி பண்ணிடலாம். போட நம்ம சரியாக வந்துடும். நம்ம அப்படி இல்லை அப்படின்னா வெளியே அசிங்கமாக தெரியுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃப்ரேம்க்கு அடியிலேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த ஹூக் பார்ட்டை வச்சு அந்த மேலே எக்ஸஸாக தெரிகிற த்ரெட்டை நம்ம இழுத்தோம் அப்படின்னா ஃப்ரேம்க்கு கீழே போயிடும். இப்போ இன்னொரு தடவை பாருங்கள், ஃபஸ்ட்டு லூப் வெளியே வந்தாச்சு. இப்போ செகண்ட் லூப்புக்கு நம்ம முந்தின செயினுக்கு பக்கத்திலேயே நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துட்டேன். இப்போது அப்படியே நீடில் இறக்கி ஃபஸ்ட்டு லூப்பை பிடிச்சு நம்ம கீழே உள்ள த்ரெட்டை இழுக்க போகிறோம். கீழே உள்ள த்ரெட்டை கண்டிப்பாக இழுக்கணும். இழுத்தா தான் நமக்கு நாட் டைட் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான், வந்தாச்சா? நம்ம லூப் எந்த அளவு பெருசாக எடுக்கிறோமோ அது தகுந்த மாதிரி நமக்கு எக்ஸஸாக லூப் வெளியே தெரியும். பாருங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சீக்கிரமே என் நாட் ரொம்ப குயிக்காக போடுறதுக்கு வரும். இப்போ இது இன்னொரு மெத்தட். செகண்ட் மெத்தடில் என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் லூப் நம்ம எடுக்காமல் ஃபஸ்ட் எடுத்த லூப் தனியாக இருக்குது.
நம்ம கடைசியாக போட்டோம்ல செயின் ஸ்டிச், அந்த செயின் ஸ்டிச்சை அந்த ஹூக் பார்ட்டை வச்சு லைட்டாக அப்படி பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக எடுத்த லூப்பை அந்த முந்தின ஸ்டிச்சுக்குள்ளே தள்ளி விட்டுறணும். அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து லாக் ஆகிரும். ஆனால் இதை விட நான் முதல்ல சொல்லி கொடுத்த மெத்தட் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. ஈஸியாக நம்ம போட்டுடலாம். இன்னும் ஒரே ஒரு தடவை கவனிச்சிருங்க. உங்களுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்லித்தரேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க. இப்போ நம்ம லூப் எடுத்தாச்சு. இப்போ பக்கத்திலேயே நீடில் இறக்கி இன்னொரு லூப் வந்து எடுத்தாச்சு. இப்போ முதல் லூப்பை வந்து நான் நீடில் வச்சு பிடிச்சிட்டு மேலே இருக்க லூப்பை வந்து அந்த செகண்ட் லூப்புக்குள்ளே அந்த விரலை வச்சு தள்ளி விட்டுடுறேன். கீழே உள்ள த்ரெட்டை நம்ம இழுக்கும் போது நல்லா லாக் ஆகிரும். ஓகேவா? சூப்பராக எண்ணாட் போட்டாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல்லையே ஆன்லைன் ஆரி கிளாஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு தேவை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. 1 மந்த் கோர்ஸ் இருக்குது, 6 மந்த் கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ட்ரேசிங் ஷீட் கூட சேல் பண்ணுறேன். உங்களுக்கு அது தேவைன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு புரியுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். நன்றி.